சூரியன் மாதிரி திமுக என்றும் நிரந்தரமானதான். சூரியன் நிரந்தரமானது, அதுபோல கழகமும் நிரந்தரமானது. சூரியன் மாதிரி என்றும் நிரந்தரமானது. சூரியனே நிரந்தரமானது இல்லைப்பா. இந்தியாவில் நார்வேல தான் சூரியன் மறைக்கவே மறையாது. எல்லா நேரமும் சூரியன் இருக்காது. நார்வேல. தமிழ்நாட்டில் 12 மணி நேரம் சூரியன் இருக்கும், 12 மணி நேரம் மறைஞ்சிடும். 6 மணினா மறைஞ்சிடும். காலையில் 6 மணிக்கு தான் உதிக்கும். அதுதான் இது நிலைமை. உங்கள் கதையும் அப்படி தானே. இதுவரை நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களே, ஒரு தடவை ஆட்சிக்கு வந்து திருப்பி உடனே ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? அதுதானே உங்கள் தலைவிதி. அதனால் நீங்கள் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரம் இல்லை. இந்த தடவையும் அதுதான் நடக்கும். அவர் சொல்கிறார் 30% ஓட்டு ஒவ்வொரு பூத்துக்கும் 30% பேரை உறுப்பினராக்கணுமா. அது நமக்கு சொன்னது தீர்மானம். 30% ஓட்டு கள்ள ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே 30% ஓட்டு கள்ள ஓட்டு உங்கள் உறுப்பினராகணும். ஒன்று கூட போய் எவன் உறுப்பினராக சேருமா? அடிக்கிறதெல்லாம் கொள்ளை. நாடில் இருக்கிற அத்தனை பேர் எப்படா இந்த ஆட்சி தொலையும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். 4000 5000 கொடுத்து ஜெயிக்கலாங்கிற ஒரே கனவுல தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால் நீங்கள் திரும்ப ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை கண்ணா. அதுதான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி இருந்ததா வரலாறே இல்லையா? திமுக கூட்டணியில் ஏன் அவ்வளோ பேர் இருக்கான்? கொள்ளையடிக்கிற பணத்தில் பங்கு கொடுக்குறீங்க, அவ்வளோ வேலுக்கும் பங்கு கொடுக்குறீங்க. எல்லாம் வாங்கிக்கிட்டு திருப்பி உங்கள்கிட்ட தானே வருவான். ஒவ்வொருத்தனுக்கும் நல்ல ஒரு அந்தந்த செல்வ பெருந்தக அவருக்கு ஒரு இந்த ஆர்டர் கொடுத்துட்டீங்க. இந்த துப்புரவு பணியாளர்கள் அதோடு அவர் ஆஃப் ஆகிட்டார். கம்யூனிஸ்ட்டு 50 கோடி கொடுத்தீங்க, எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க. திருமாவளவன் அப்பப்போ பணம். அப்போ எப்படி கூட்டணி விட்டு வெளியில் போவான்? வாங்கும் லட்சத்தில் கூட்டணிக்கும் பங்கு போடுற ஒரே இவங்க நீங்கள் தானே. அதனால தான் உங்கள் கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும்.